ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல விசிட் பண்றீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மேல ஒரு ஐ பட்டன் வரும். அத வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ வந்து வரும். ஸோ நீங்க தம்ப்நெயில்ல வந்து பார்த்திருப்பீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ தம்ப்நெயில்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மதான். அத வந்து நம்பிக்கை வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூர் போயிருந்தாரு. ஸோ டூர்னா சும்மா சுத்தி பார்க்குறதுக்கு இல்ல. ரொம்ப முக்கியமான டூர் தான் போயிருந்தாரு. ஸோ ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானுக்கு போயிருந்தாரு. ஸோ ஜப்பான்ல வந்து விசிட் பண்ணி பிரைம் மினிஸ்டர வந்து மீட் பண்ணாரு. ஸோ அங்கனக்குள்ள முக்கியமான டீல்லாம் வந்து பேசுனாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான்லேருந்து கிளம்பி சைனாக்கு வந்து போயிட்டாரு. ஸோ ஜப்பான்லேருந்து கிளம்பி சைனா போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சிஓ சம்மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனாவோட பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்ட்டயும், அதே மாரி ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின்ட்டயும் வந்து அவர் வந்து மீட்டிங் பண்ணாரு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து டீல்லாம் வந்து பேசுனாங்க. அதுக்கடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ ஓகே நியூஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஜப்பான பத்தி பார்ப்போம். ஸோ இந்தியா, ஜப்பான்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில முக்கியமான டீல்லாம் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ என்ன டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பூஸ்ட் எத வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி, டிஃபென்ஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பூஸ்ட் பண்ணணும். அதேமாரி ₹10 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இந்தியால. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் செமிகண்டக்டர், ஏஐ அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ செமிகண்டக்டர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஏஐல வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்ஸ்னா நமக்கு ஜப்பான்னாலே என்ன தோணும்? ஸோ ஜப்பான்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் ட்ரெயின் வந்து தோணும். ஸோ புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஆக போகுது. மும்பை அண்டு அஹமதாபாத். ஸோ குஜராத்தில இருக்கிற அஹமதாபாதும், அப்புறம் மகாராஷ்டிரால இருக்கிற மும்பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையில இருக்கிற ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் ட்ரெயின் போறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அது விஷயமா வந்து பேசியிருக்காங்க. ஸோ முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, புல்லட் ட்ரெயின், ரயில் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டர் பத்தி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மேல வந்து ஒரு ஐ பட்டன் வரும். அத வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க. அதேமாரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையா கம்பெனி இருக்கும். ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் வந்து ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்? எப்படி வந்து ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து மேல ஐ பட்டன்ல வரும். அத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது தான். எப்படி வந்து காசு சம்பாரிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா, சைனா. ஸோ இந்தியா, சைனாவுக்கு போயிருந்தாரு. அதாவது இந்தியாலருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் சைனாக்கு போயிருந்தாரு. ஜப்பான் போன பிறகு. ஸோ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேயும் மீட்டிங் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கேன்ஸ் டெக்னாலஜி அப்புறம் டிக்சன் டெக்னாலஜி. ஸோ 2 ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் மோடி வந்து பார்த்தீங்கன்னா, சைனாக்கு போனனால. ஸோ சைனாக்கு போனனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கம்பெனி வந்து எப்படி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து ஒரு நியூஸ் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ எதனால வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்னால. ஸோ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்னா, அதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ஃபோனு, டேப்லெட்ஸு, அப்புறம் லேப்டாப்பு, டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் தான். ஸோ இது மாரி எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஏசி ஸோ இந்த மாரிலாம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு நம்பர் 1ல இருக்கு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து லீட்ல இருக்காங்க. ஸோ நீங்க நார்மலா வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபோன் வந்தே பார்த்தீங்கன்னா வந்து Oppo, Vivo, Realme அப்புறம் Xiaomi எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனாலருந்து தான் வருது. பட் சைனாலருந்து வந்தாலும் ஒரு சில முக்கியமான அந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ டிக்சன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இவங்க இருக்காங்க. ஸோ கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது எல்இடி டிவி. ஸோ எல்இடி டிவில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யார் யார் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi, Samsung, Hisense அப்புறம் Nokia, Panasonic, Lloyd, Flipkart, Acer ஸோ இந்த மாரி கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி டிவி வந்து இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சிருக்காங்க. அதேமாரி லைட் ப்ராடக்ட்ஸ். ஸோ லைட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டது என்னென்ன இருக்கும்? ரிலையன்ஸ் இருக்கும், பஜாஜ் இருக்கும், விப்ரோ இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓரியன்ட், பாலிகேப், லூமினஸ், கிராம்ப்டன்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க லைட்டிங் ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிக்சன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸஸ். ஸோ ஹோம் அப்ளையன்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? நம்ம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில கம்பெனில என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Samsung இருக்கு, அப்புறம் கோத்ரேஜ், அப்புறம் வோல்டாஸ், Panasonic, ரிலையன்ஸ், குரோமா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி டிக்சனோடது தான். அதாவது நம்ம டிக்சன் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் ஃபோன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து Motorola, அப்புறம் Nokia, ரிலையன்ஸ், Xiaomi, Airtel ப்ளஸ் இன்னும் வந்து Vivo, Oppo இந்த மாரி Realme இதெல்லாம் நெறையா இருக்கு. ஸோ மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்சன் டெக்னாலஜி மட்டும் தான் இருக்கு. அடுத்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து அவ்வளவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து இவங்க தனி செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அதாவது இப்ப நீங்க என்ன பார்த்தீங்க மொபைலு, அப்புறம் எல்இடி டிவி, அப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி செக்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ அதாவது இவங்களும் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரர் தான். பட் இவங்க கிளையன்ட் இவங்க கஸ்டமர்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆட்டோமொபைல் செக்மெண்ட்ல இருப்பாங்க. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெடிக்கல், ரயில்வே, ஐஓடி ஸோ இந்த மாரி ஸ்பேஸ்ல இருப்பாங்க. நார்மலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் நமக்கு யூஸ் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு யூஸ் பண்ற மாரி இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிச்சு வந்து அவங்க குடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நெறைய மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. பட் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா, சைனா அது ரிலேட்டட் இல்ல. இவங்க வந்து தனி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதனால இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 crore வந்து இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் யார் குடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ ஏர் கண்டிஷனிங் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. வாஷிங் மெஷின் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதேமாரி ரெஃப்ரிஜரேட்டரு இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1000 crore வந்து இவங்களுக்கு ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ ரெவென்யூ இன்கிரீஸ் ஆனா ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து Zomato. ஸோ Zomato வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ல ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரேபிடோவும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதனால இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ரேபிடோ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, ஸோ ரெஸ்டாரண்ட்ட வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு கமிஷன் மாடல் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கமிஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோ வந்து ரொம்ப கம்மியா வாங்குறாங்க ரெஸ்டாரண்ட்ட. பட் Zomato வந்து பார்த்தீங்கன்னா, Zomato வந்து கமிஷன் வந்து அதிகமா வாங்குறாங்க ரெஸ்டாரண்ட்ட. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் அதிகமா வாங்குறனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, ரீஸ்ட்ரக்சரிங் கமிஷன் மாடல் டூ ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்ட வந்து Zomato வந்து இப்ப பேசி ஓரளவுக்கு கொஞ்சம் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இதுல இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் வந்து குறைஞ்சு போச்சுன்னா, Zomato வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி விழுகும். பட் இது கன்ஃபார்ம் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது அப்புறமேல் தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஇஎம்எல். ஸோ பிஇஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. என்ன ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 crore ரூப்பீஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யுட்டிலிட்டி ட்ராக் வெஹிக்கிள்ஸ் வந்து இவங்க வந்து புரொவைட் பண்ணணும். ஸோ அதனால 80 crores வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து இவங்களுக்குள்ள இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோபிக்விக். ஸோ மோபிக்விக் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பேமெண்ட் ஆப்பு. ஸோ பேமெண்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. அதாவது மோபிக்விக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இவங்க இதில இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏடிஐஏ அப்படிங்கிறவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் அத்தாரிட்டி. ஸோ அதாவது இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஃபர்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாரு இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி கவர்மெண்ட். ஸோ அபுதாபி கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்மு. ஸோ அதான் வந்து ஏடி அப்படிங்கிறது பார்த்தீங்களா? ஸோ ஏடிங்கிறது அபுதாபி, அப்புறம் ஐஏ அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் அத்தாரிட்டி. அபுதாபி இன்வெஸ்ட்மென்ட் அத்தாரிட்டி, அதாவது அபுதாபி கவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அபுதாபி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோபிக்விக்ல வந்து அவங்க வந்து ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷேர வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வித்துட்டாங்க. எவ்வளோ வித்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.1% வந்து வித்துருக்காங்க. ஸோ 39 கோடிக்கு வந்து வித்துட்டு அவங்க வந்து இப்போதைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.